அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 58. கூழையனோ வாரிக்கையனோ திரும்ப வந்தப்போ சில அதிசயங்களையெல்லாம் பார்த்துட்டு வந்தப்போ பாரியோட முகம் எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆதினி ஏதோ பாரிக்கிட்ட பேசிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் பாரியோட முகம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதோடு முடிச்சிருந்த போன அத்தியாயத்தை. இப்போ தொடர்ச்சியாக இந்த அத்தியாயம் பார்க்கலாம். கனவு எல்லாமே நம்மளுக்கு கலைஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மளோட நினைவுகளில் இருந்து அந்த கனவுகள் அகலவே அகலாது. ஏன்னா கனவு அப்படின்னு ஒன்று வர்றதே நம்மளோட நினைவு குழிக்குள்ளே இருந்து தான். அந்த கனவுகள் மறைஞ்சிக்கிற இடம், தன்னை வெளிப்படுத்திக்கிற இடம் ரெண்டுமே எப்பவுமே ஒன்று தான். சிறகு நாவல்கள் மொச்சு கிடக்கிற பொதினியோட குல மகளை கனவுல பார்க்கறதுக்கு முன்னாலேயே காலடி சத்தம் கேட்டு முழிச்சிட்டான் பாரி. கனவு கலைஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கப்புறமும் நினைவு கலங்கியே தான் இருந்துச்சு. கனவோட ஆற்றல் அப்படி. நாவற்பழத்தோட துவர்ப்பு சுவை படிஞ்சு கிடக்கிற பெண் யாரா இருப்பா அப்படிங்கிற கேள்வி அவ்வளவு சீக்கிரமாக உதிரலை. பாரிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. பாரியோட கனவுல வந்தவ சிறகு நாவல் முச்சு கிடக்கிற பொதினியோட குலமகள். இந்த மேழகன் 5 கல் கொடுத்து இவங்களை வரவேற்ற கணத்திலிருந்தே பாரியோட கண்கள் ஆதினியை தேட ஆரம்பிச்சிருச்சு. பொதினியோட குலமகள் யாரு யாரு அப்படின்னு அவனோட நினப்பில் நாவற்பழங்கள் பறந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ஆதினி மட்டும் கண்ணில் படவே இல்லை. எல்லாருமே விருந்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. எவ்வி ஒரு மாதிரி இந்த பொதினி மலை முகட்டில் இருக்காது. மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன குன்று மேலே இருக்கிற ஒரு ஊர். நல்லா குடில்கள் எல்லாமே புல் வேயப்பட்டு இருக்கும். குரம்பை குடில்கள் இதமாக இருக்கும் அந்த சூழ்நிலையே. பாரியோட கண்கள் முத ஆதினியை பார்த்தப்ப அவளும் கொஞ்சம் மறைஞ்சிருந்து பாரியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. தான் பார்த்த கணமே சட்டுன்னு மறையிற ஒருத்தி அவ இல்லாமல் வேற யாரா இருக்க முடியும்? அவ மறைய ஆரம்பிக்கிறப்பவே மனசு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாரியோட மனசை கட்டுப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறது அவ்வளவு எளிதாக இல்லை. இந்த பெண்களுக்கு இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது இயல்பாகவே வருமோ அப்படின்னு வாரிக்கையன்கிட்ட போய் கேட்கணும் போல இருந்துச்சு பாரிக்கு. சேரனோட நடந்த போரில் முன்களத்தில் நிப்பாட்டி எந்த பதிலும் சொல்லாமல் தவிக்க விட்டவன் தானே நீயே. இப்போதும் விடையே இல்லாமல் தவிச்சு போய் கிட அப்படின்னு வாரிக்கையன் சொல்லிடுவானோ அப்படின்னு வேற மனசில் ஒரு ஐயம். இந்த பாரியும் ஆதினியும் ஒருத்தர் நேரில் பார்க்கறதுக்கு முன்னாலேயே நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. செம்மாஞ்சேரலோட போரில் பாரி ஜெயிச்சது, அந்த வெற்றி மலைநாடு முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாரியோட கனவுகளுக்குள்ள பறக்கிற நாவற்பழம் இருந்துச்சு. இந்த பறக்கிற நாவற்பழம் அப்படிங்கிற கதையை முதல்ல பாரி நம்பவே இல்லை. ஆனால் கதைகளால் சூழப்பட்ட ஒருத்தி எப்பவுமே பார்க்கறதுக்கு முன்னாலேயே பழகின மாதிரி ஆயிடுவா. அப்போ நல்லா பழகின ஒருத்தியை நான் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஆனால் காதல் அப்படி தான் பண்ணும். தண்ணியே இல்லாத குளத்தில் குளித்து நனைஞ்ச கூந்தலோடு வர்றவளுக்கு ஆடை கொடுக்க சொல்லி காதலனை அனுப்பி வைக்கும். காதல் உறக்கத்தில் பூக்கிற கனவு மாதிரி மயக்கத்தில் பூக்கிற கனவு தான் காதல். ஆனாலும் கனவை விட இது வலிமையானது. கனவு நம்மளுக்கு உள்ள மட்டும்தான் செயலாற்றும். தனக்குள்ள மட்டுமே பூக்கிற பூ தான் இந்த கனவு. ஆனால் காதல் அப்படி இல்லை. உலகத்தையே பூக்க செய்கிற பூ. பூத்து குலுங்குற பொதினியோட இளங்காத்துக்கு நடுவில் திக்கு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் பாரி. தவிச்சு அலைஞ்சு அவனோட கண்களுக்கு 2வது நாள் காலையில் அவள் தென்பட்டுட்டா. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா? மயிர்கொன்றை மரத்துக்கு மலர் சூடி வணங்கிக்கிட்டு இருந்தா. தற்செயலாக தான் பார்த்தான் ஆதினியை பாரி.
கூட வந்து மேழகனும் வாரிக்கையனும் இருந்தாங்க. பார்த்த கணத்தில் பாரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. ஆதினி வந்து அந்த மயிர்கொன்றை மரத்தை பார்த்து நின்று வணங்கிக்கிட்டு இருக்கா. இங்கே ஏன் இப்படி திடீர்னு வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற காரணம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான் பாரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆதினியே மயிர்கொன்றைக்கு மாலை சூட்டி வணங்குறா அப்படிங்கிற காரணத்தை சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறான் ஆதினியோட தந்தை மேழகன். பொதினிமலை பெண்களுக்கு வந்து ஒரு வழக்கம் இருக்குது. பொதினிமலை பெண்கள் தனக்கான மணவாளனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்து குடும்பத்திட்ட சொல்லி மயில்கொன்றை மரத்துக்கு மாலை சூட்டி சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி ஆதினி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மேழகனுக்கு புரிஞ்சது. ஆனால் பாரிக்கிட்ட சொல்ல தெரியாமல் தயங்கி நிற்கிறான். ஆனால் பாரிக்கும் தயக்கம் இருக்குல்ல, வேற விதமாக இருந்துச்சு. இவ என்ன மயில்கொன்றை மரத்துக்கு மாலை சூட்டிக்கிட்டு இருக்கா, அந்த மாலையை எடுத்து நம்ம இவளுக்கு சூட்டிடலாமா அப்படின்னெல்லாம் எண்ணம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நான் பரம்போட தலைவன், வந்த வேலை முடியாமல் மற்ற வேலையில் கவனம் செதறது வந்து அழகு கிடையாது அப்படின்னு தோணுச்சு. சரி, நம்ம வந்த வேலை முடிகிற வரைக்கும் ஆதினியை பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டான் பாரி. அதுக்கப்புறம் ஆதினியோட முகத்தையே பார்க்காம பொழுதை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவ்வளவு எளிதாக இல்லை. பொதினியோட இளங்காத்து, புல்மேடு, பெருமலை, மணக்கிற மலை வாசம் அவனை பாடாப்படுத்தது. ஆனாலும் ரொம்ப கட்டுப்பாடோட எண்ணங்களை சிதறவிடாமல் இருந்தான். ஆனால் ஆதினி தன்னோட நிழல் இவனோட நிழலில் படுற மாதிரி பொழுதுக்கு ஒரு தடவை பக்கத்தில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தா. அவள் கை வீசி நடந்தப்ப அவளோட வலது கையோட நிழல் பாரியோட மார்பு, அதாவது அந்த நிழல் அப்படியே அணைச்சிட்டு போகிறப்ப துடிச்சிட்டான் பாரி. நிழலுக்குள்ளே புகுந்து உடம்புக்குள்ளே வெளியே வந்துக்கிட்டு இருந்த ஆதினி என்னதான் செய்ய முடியும் பாரியினால். 3வது நாள் ஆச்சு. 3வது நாள் சாயந்தரம்தான் இந்த சாணைக்கல் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. வாரிக்கையனும் கூழையனும் ரொம்ப சந்தோஷத்தோடு அதில் பங்கெடுத்தாங்க. அந்த கல்லை வந்து பரம்புக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு பாரி கேட்டான். மேழகன் சம்மதம் சொன்னான். இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் தூரத்தில் ஒரு நெல்லி மரத்தோட அடியில் தோழிகளோடு உட்காந்துருந்த ஆதினி. பாரி கேட்டது, மேழகன் சரின்னு சொன்னது, இது எல்லாமே ஆதினியோட காதில் விழுந்துருச்சு. ஆனால் அவளுக்கு ஒரே திகைப்பாயிருச்சு. பாரியா இதை கேட்குறது? மறுபடியும் ஒரு தடவை மனசுக்குள்ளே உறுதிப்படுத்திக்கிட்டா. அவள் கண்கள் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சட்டுன்னு அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டா. கூட இருந்த தோழிகளுக்கு காரணமே புரியலை. இந்த பாரிக்கு வந்து ஒரே குழப்பத்தில் இருந்த மனநிலை மேழகன் சாணைக்கல்ல கொடுத்து உதவுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து இயல்பாயிருச்சு. அதுக்கப்புறம் சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கண்களை ஆதினியை தேட ஆரம்பிச்சது. பார்த்தா நெல்லி மரத்துக்கு அடியில் இல்லை, கிளம்பி போயிட்டா. தேடி தேடி பார்க்குறான், காணோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பாரியோட கண்கள் அவளை தான் தேடிச்சு. இப்போ மறுபடியும் மேழகன் வந்தான். சாணைக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாருமே ஒன்று கூடுனாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் ஆதினியை காணோம். 3 நாளாக கூடவே நடந்தா. தன்னோட நிழலோட உரசி உரசி நகர்ந்துக்கிட்டு இருந்தா. இப்போ கண்ணு பார்க்குற தூரத்தில் கூட இல்லையே. ஏன்னு புரியவே இல்லை பாரிக்கு. பாரிக்கு மட்டும் இல்லை, ஆதினியோட தோழிகளுக்கு கூட இதெல்லாமே புரியலை. பாரி வந்ததுலேருந்து, பார்த்த கணத்திலிருந்து பாரியை விட்டு அகலாத ஆதினியோட கண்கள் இப்போ அவன் இருக்கிற திசை பக்கம் கூட திரும்ப மாட்டேங்குது. அது ஏன்னு யாருக்குமே புரியல. சாணைக்கல்ல அப்படியே அரக்கோட சேர்த்து பெரிய பெரிய உருளைகளாக காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி மேழகன் ஒரு பக்கம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். பாரி அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் கல்லும் அரக்கும் ஒட்டாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு துயரம் தான் அவனோட மனசில் இருந்துச்சு. இந்த உருட்டி வச்ச சாணைக்கல் காயறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது வரைக்கும் இவங்க எல்லாரும் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாரிக்கு வந்து ஆதினியோட புறக்கணிப்பை வந்து புரிஞ்சிக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. அவளோட இருந்த தோழிகளுக்கும் விளங்கலை. அன்னைக்கு காலையில்
போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்த அன்னைக்கு காலையில் வாரிக்கையன்னு கூழையன்னு கூட வந்தவங்கள கூப்பிட்டுக்கிட்டு மருத்துவ குடில் நோக்கி புறப்பட்டு போனப்போ தான் பாரி மட்டும் போகாமல் தனியாக இருந்தான். இன்றைக்கி எப்படியாவது ஆதினியை கண்டுபிடிச்சி பேசணுங்கிற ஒரு முடிவில் இருந்தான். அவள் சிற்றோடை கரையில் செண்பக மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தா. தனியாக உட்காந்துருக்கா. முகமே அப்படியே கவலையாக இருக்குது. குழப்பத்தோட பிடியில் ஒரு பக்கம் பாரி. அவளை பார்த்ததும் நேராக வந்துட்டான். உடனே ஆதினி அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டான். பேச விருப்பம் இல்லை. பாரி அப்படியே மறுச்சு நின்னான். என்னை விட்டு அகன்ற போகிறதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டான். பொதினி மலைக்கு பாரி வந்ததுலேருந்து 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து பேசிக்கவே இல்லை. ஆனாலுமே 2 பேரும் எப்போவோ நெருக்கமாயிட்டாங்க. சொல்லப்போனால் பொதினி மலைக்கு பாரி வர்றதுக்கு முன்னால் இருந்தே 2 பேரும் நெருக்கமானவர்கள் தான். ஆனால் இப்போ அவள் விலகி போகிறதோட காரணம் புரியாமல் பாரி நேர்லேயே கேட்டுட்டான். பாரியோட கண்களை நிமிர்ந்து பார்த்தா ஆதினி. அந்த பார்வையோட பொருள் பாரிக்கு புரியல. பரம்போட தலைவன் நான் நினச்சது மாதிரி இல்லை அப்படின்னு ஆதினி. பாரிக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. எதை வச்சு அவள் இப்படி சொல்கிறா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட சாணைக்கல் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டதுனால இப்படி பேசுகிறாளோ? அது ஒன்றும் தப்பு இல்லையே. வேளிர் குலம் அவங்கவுங்களுக்கு தேவையானதை கொடுத்து மாற்றிக்கிற பழக்கம் எப்போவுமே இருக்குது. அதுக்கு இவ ஏன் இப்படி நினைக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறா. ஆனால் பாரி இவ்வளவு குழம்பி ஆதினியை பார்க்குற வரைக்கும் ஆதினி தன்னோட நேர்கொண்ட பார்வையை கீழே இறக்கவே இல்லை. அவளோட உறுதி அந்த பார்வையோட கோணத்திலேயே தெரியுது. பாரியினால தான் புரிஞ்சிக்க முடியல. நான் செஞ்ச பிழை என்ன அப்படின்னு கேட்டான். குலத்தலைவனுக்கு எது அழகு அப்படின்னு கேட்குறான். தன்னோட குலம் காக்கிற துணிவும் வீரமும் இதுதான் அழகு. அது 2 இருக்கிறதுனால தான் ஒருத்தன் தலைவனாகிறான். ஆனால் அவனுக்கு அழகு சேர்க்கறது இது 2ஐயும் மீறின பண்புகள் தானே அப்படின்னு கேட்டா ஆதினி. அது கேள்வி கிடையாது, அது ஒரு விடை. ஐயோ, பண்பு பாராட்டுறதுல நம்ம எதுவும் குறை வச்சிட்டோமா அப்படின்னு மனசுக்குள்ளே பாரி நினைக்க ஆரம்பிக்கிறப்பவே அவனோட குரல் அந்த வீரியம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன செருமல் அப்படியே நிலைமையை சமாளிச்சுக்கிட்டே கேட்டான். சரி, நீ கண்டுபிடிச்ச குறைய தயக்கமில்லாமல் சொல்லு அப்படின்னா. குறைய சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஆனால் சொல்லுற உரிமை எனக்கு இல்லையே, அதில் தான் தயக்கம் அப்படின்னா ஆதினி. ஏன்னா பாரி ஆதினிக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் இது வரைக்கும் விளக்கமாக பேசலை. ஆனால் பாரி என்ன சொன்னான் தெரியுமா? நீ மயிர்கொன்றைக்கு மாலையிட்டப்பவே மனதளவில் நாம் உரிமை கொண்டுட்டோம். அதுக்கப்புறம் ஏன் தயங்குற சொல்லு. பொதினியோட வழக்கத்தை அதுக்குள்ளே பாரி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு ஆதினிக்கு கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருந்துச்சு. பேச ஆரம்பிச்சா. பரம்போட தலைவன் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து என்னோட மனசு நிலைமயமாக இல்லை. வேளிர் கூட்டத்தோட இணையில்லாத வீரனா உங்களை பற்றின கதை காடு முழுக்க பரவி கிடக்குது. உங்களை பார்க்காமலேயே உங்கள் மேலே எனக்கு காதல் இருந்துச்சு. ஆனால் உங்களோட வருகை நான் காதல் கொண்டு நீண்ட நாட்களுக்கு அப்புறம்தான் நடந்துச்சு. ஆனால் அவள் சொல்கிறத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான் பாரி. ஆனா அப்படின்னு இழுத்துட்டு நிப்பாட்டிட்டான். அப்புறம் சொன்னான், பொதினிமலைக்கு வர்றவங்க பொதுவாக அவங்களோட குலத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு மருத்துவ உதவியைத்தான் கேட்பாங்க. ஆனால் நீ என்னடானா ஆயுத உதவியை கேட்ட. என்னால் அதை ஏற்றுக்க முடியலை அப்படின்னா ஆதினி. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் பாரியோட மன அழுத்தம் கொஞ்சம் குறைஞ்சது. வேளிர் கூட்டத்தில் மருத்துவ அறிவில் உச்சங்கொண்டவங்க பொதினிமலை வேளிர்கள்னு எனக்கு தெரியும் ஆதினி. ஆனால் எங்களுக்கு இப்போ என்ன தேவையோ அதைத்தானே கேட்க முடியும் அப்படின்னா. ஆதினி அப்படியே மறுபடியும் அதிர்ச்சியோடு பார்க்குறா. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றியே தெரிஞ்சுக்காம குலத்தலைவன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். ஒரு பெரிய கடும் தாக்குதல்ல இது. எதை வச்சு இந்த வார்த்தைகளை அவள் பயன்படுத்துகிறா அப்படின்னு பாரிக்கு புரியல. என்னது,
பரம்போட தேவை என்னன்னு எனக்கு தெரியலையா அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான் பாரி. இந்த கேள்வியை முட்டிக்கிறதுக்கு முன்னால் அவகிட்ட இருந்து ஆம் அப்படின்னு வேற ஒரு பதில் வந்துருச்சு. இவ பரம்பு நாட்டை பார்த்ததே கிடையாது, பரம்பு நாட்டையே பார்க்காதவ பரம்போட குலத்தலைவன் நான் பரம்போட தேவையை தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது எப்படி இவளால் சொல்ல முடியுது? மனசில் அதிர்ச்சி, ஆவேசம். ஆனாலும் அப்படியே கொஞ்சம் அமைதிப்படுத்தினான் பாரி. அமைதியாக கேட்டான், உனக்கு பரம்பை பற்றி தெரியாது, பரம்புலையும் தேர்ந்த மருத்துவ குடிகள் இருக்காங்க, எங்களுக்கு அது தொடர்பாக இப்போதைக்கு உதவி எதுவும் இல்லை, தேவையில்லை, அதனால தான் நாங்கள் மருத்துவ உதவி கேட்கல. சாணைக்கல் அப்படின்னு பாரி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே இப்படி கையை உயர்த்தி பேச்சை நிப்பாட்டிட்டான். ஆதினியோட பார்வையில் இருந்த அழுத்தம், கையை ஒசத்தின வேகம், இடைவெளி இல்லாமல் அப்படியே நின்றுச்சு பாரியோட சொற்கள். வெளி அசையாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். மருத்துவ தேவை எதுவுமே இல்லாத ஒரு குலம் தன்னோட குல ஆசானோட 3 மகனையும் ஆட்கொல்லி மரத்துக்கு என்னத்துக்கு சாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட ஆதினி. ஒரே கேள்வி. பாரி அந்த ஒரு கேள்வி 2 கூறா பிளந்துருச்சு. இப்போத்தான் தூரத்தில் கூழையனும் வாரிக்கையனும் இந்த பிரண்டை தேய்ச்ச சரட்டையையும் பூனை வணங்கியையும் பார்த்துட்டு பாரியை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே ஆதினி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டா. உரைகள் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான் பாரி. பாரியோட அதிர்ச்சியை பார்த்து தான் வாரிக்கையனும் கூழையனும் தகச்சு போயிருந்தாங்க. பாரியோட அதிர்ச்சி போகிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. ஒரு பக்கம் சாணைக்கல் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, செங்கார் சேவலோட விருந்து நாள்தோறும் நடந்துச்சு. பாரி ஒன்றொன்னா அரைஞ்சிக்க ஆரம்பித்தான். இந்த ஆட்கொல்லி மரத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கு பொதினி மருத்துவர்கள் வழி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம்தான் தெரிஞ்சது. சேராங்கொட்டை அப்படின்னு ஒரு கொட்டையோட விதையோட 3 விதமான மூலிகைகளை அரைச்சி உடம்பு முழுக்க தேய்ச்சிக்கிட்டா அதுக்கு பக்கத்தில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சி இத்தனையும் தேய்ச்சி அந்த ஆட்கொல்லி மரத்துக்கு பக்கத்தில் ஏன் போகணும் அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு அவங்க சொன்ன காரணமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. பொதினி வாழ் வேளிர் கூட்டத்தோட மருத்துவ அறிவு எவ்வளவு உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் பாரிக்கு புரிஞ்சது. செம்மாஞ்சேரலோட போர் செஞ்சு அடைஞ்ச வெற்றி மட்டும் இல்லை, தேக்கனோட மகன்களை ஆட்கொள்ளி மரத்துக்கு சாக கொடுத்தது கூட மலை எங்கும் கதகதையாக கிடக்குது, பரவி கிடக்குதுங்கிறது பாரிக்கு புரிஞ்சுது. வந்த புதுசில் சாணக்கல்லை பற்றியே கெடுக்கிட்டு இருந்தான் பாரி. இப்போ ஆட்கொல்லி மரத்துக்கான மருத்துவத்தையே கெடுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத மேழகன் பார்த்துட்டான். வேளிர் கூட்டத்தோட ஒரு மாற்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் முன்னொரு வாக்கு. ஆனால் இப்படி பாரி இனிமேல் 2 பொருள் கேட்பானோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு மேழகனுக்கு. சாணைக்கல் வேணாம், ஆட்கொல்லி மரத்துக்கு பக்கத்தில் போகிற அந்த மருந்து கொடுங்கன்னு கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லி நினச்சான் மேழகன். சாணைக்கல் இப்போ நல்லா அரக்கோட காஞ்சி இறுக்கப்பட்டு நல்லா வட்ட வடிவ உருளையாக மாறுச்சு. நாளைக்கு அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மேழகன் சொன்னப்போ அன்னைக்கு பாரி பதில் சொல்லிட்டான், எனக்கு சாணைக்கல் தேவையில்லை அப்படின்னுட்டான். இதுவும் மேழகன் எதிர்பார்த்தது தானே. சரி, சாணைக்கல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆட்கொல்லி மரத்துக்கான மருந்தை கேட்பான் அப்படின்னு நினச்சான். அதனால சொன்னால், நீ என்ன கேட்க போகிறேன்னு தெரியும் பாரி, ஆனால் அந்த மருந்தை நாங்கள் இனிமேல் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னான். நான் அந்த மருந்தை கேட்கலையே அப்படின்னா பாரி. மேழகனுக்கு ஒன்றும் புரியல. சாணக்கல்லும் வேணாம், ஆட்கொல்லி மரத்துக்கான மருந்தும் வேணான்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு ஆதினி கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னா பாரி. மேழகனுக்கும் புரியலை, கூட இருந்த வாரிக்கையனுக்கும் புரியலை. கொஞ்சம் குழப்பத்தோடைய மேழகன் தன்னோட மகக்கிட்ட போய் கேட்டான், பாரிக்கு என்ன வேணும்? இதையே என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ஆதினி. பாரி தான் உன்கிட்ட கேட்க சொன்னான் அப்படின்னா மேழகன். பரம்போட தேவையை என்னை விட நீ தான் அதிகம் புரிஞ்சு வச்சுருக்க, இப்போ சொல்லு, நான் எதை கேட்கணும் அப்படின்னு பாரி காதோடு கேட்குற குரல் அவளுக்குள்ளே எதிரொலிச்சது. உள்ளுக்குள்ளே ஓடின சிரிப்பு அப்படியே மறைச்சிக்கிட்டு ஆதினி சொன்னான், மணவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க தந்தையே அப்படின்னு சொல்லிட்டா. மேழகனுக்கு அப்பவும் புரியல.
பரம்போட தேவை என்ன அப்படின்னு தானே உன்னை கேட்க சொன்னான். நீ சம்மந்தம் இல்லாமல் மன விழாவை பற்றி பேசுகிற அப்படின்னா. ஆமாம் தந்தையே, பரம்போட தேவை நான் தான். நான் அதை சரியாக கணிக்கிறேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாரி உங்களை அனுப்பியிருக்கான். மேழகனுக்கு அப்போவும் புரியல. என்னை வச்சே என்ன கணிக்கிற ஒரு விளையாட்டை பாரி விளையாடுறான்ப்பா. அது மட்டும் இல்லை, பரம்பு மேலே எனக்கு இருக்கிற அக்கறையை காதலை வச்சு உரசி பார்க்குறான். சாணக்கல்லில் இரும்பை கூர்தீட்டி பார்க்குறதுங்கிறது இதுதான் தந்தையே அப்படின்னா. புரிகிற மாதிரி இருந்துச்சு மேழகனுக்கு. ஆனாலுமே காதலோட ஆழத்தை அடுத்தவங்க விளங்கிக்கிறது எளிது கிடையாது. நிலைமையை சமாளிச்சுக்கிட்டே சொன்னான் மேழகன். நீ கடந்த கொஞ்ச நாளாக அவனை திரும்பி கூட பார்க்காம இருந்த, அதனால உனக்கு பாரியை பிடிக்கலையோன்னு நினச்சிக்கிட்டேன். இவ்வளவு ஆற்றலும் அழகும் கொண்ட காதலனை பார்த்துக்கிட்டே விலகி நடக்கிறத விட பார்க்காம திரும்பி நடக்கிறது தான் உயிர் வாழ்கிறதுக்கான சிறந்த வழி அப்படின்னு ஆதினி. அதுக்கப்புறம் மேழகன் எதுவும் பேசலை. மணவிழாவுக்கு வர சொல்லி எவ்வியூருக்கு வீரர்களை அனுப்பி வச்சாரு வாரிக்கையன். 4 அருவிகளையும் 8 முகடுகளையும் கடந்து பாஞ்சு போச்சு காதலோட கதை. பாரி ஆதினியோட மணவிழா ஏற்பாடு ஆரம்பித்ததும் பொதினியோட மகிழ்வுக்கு அளவே இல்லை. தினமும் விருந்து. பரம்போட ஒரு மன உறவு அப்படிங்கிறது வேளிர்குல பெருமை அப்படின்னு ஒரே நெகிழ்ந்து கொண்டாடுச்சு. இறைச்சிகளோட சுவை சுனை நீரோட கலவையோடு இணைஞ்சிச்சு. இந்த விருந்தில் பரிமாறப்படுற இறைச்சிகள் இவ்வளவு சுவையோடு இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிற சுனை நீர் ரொம்ப முக்கியமான காரணம். இடி விழுந்து பாறைகள் பிளவுபடுறது ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கும் பொதினியில். ஆனால் அப்படி இடி விழுந்து பாறை பிளவுபடுறப்ப பாறையோட பிளவுகளுக்கு ஊட கொஞ்சம் சுனை நீர் உருவாகும்ல, அதில் கொஞ்சம் கடினத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆழ புதஞ்ச இடியில் உருவான அந்த நில உப்பு தண்ணியில் கலந்து சில மாதங்களாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து வேக வைக்கப்படுற இறைச்சி இணையற்ற சுவையில் இருக்கும். விழுந்த இடியோட நாள் கணக்கு, பிடிப்பட்ட விலங்கோட வயசு கணக்கு, இது ரெண்டையும் முடிவு பண்ணி தான் ஒரு விருந்து தயார் பண்ணுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்து தான் இலையில் விருந்தாகும். இயற்கையோட வெவ்வேறு ஆற்றலை உணவாக சமைக்க தெரிஞ்சது தான் மனுஷனோட மகத்தான கண்டுபிடிப்பு. பொதினி மக்கள் இறைச்சி தொடங்கி இடி வரைக்கும் ஏகப்பட்ட விஷயத்தை சமையலுக்கு பயன்படுத்தினாங்க. மண், தாதுக்கள் இதெல்லாம் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு இருக்கிற ஆற்றல் இணை சொல்ல முடியாதது. புதிய அந்த இடி ஊத்தோட சுனை நீர் வச்சு விருந்துக்கான இறைச்சி ஏற்பாடு பண்ணாங்க. வாரிக்கையன்னு கூட எல்லாரும் எதையும் விட்டு வைக்கல, நல்லா சாப்பிட்டாங்க. அதோட பொதினியோட 5 கல்லுக்கு இருக்கிற குணமும் தனி. அதை ஒரு நாள் மேழகன் விளக்குனான். ஆதினி மயிர்கொன்றை மரத்துக்கு மாலையிட்ட அன்னைக்கே இந்த திருமணம் முடிவாயிருச்சு அப்படின்னு சொன்னான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே அப்போ வாரிக்கையன் சின்னதாக சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் மேழகன். அதுக்கு முன்னாலேயே முடிவாயிருச்சு அப்படின்னாரு வாரிக்கையன். மேழகனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா மயில் கொன்றை மரத்துக்கு ஆதினி மாலையிட்ட அன்னைக்கு பாரி மேலே ஆதினிக்கு ஆசை இருக்குது அப்படின்னு மேழகன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் பாரியை விட்டு விலகி விலகி ஆதினி நடக்கிறப்போ ஒருவேளை பிடிக்கலையோ அப்படின்னு நினச்சிருந்தான் இல்லை. ஆனால் இப்போ இந்த மயில் கொன்றை மரத்துக்கு மாலையிடுறதுக்கு முன்னாலேயே இவங்க திருமணம் முடிவாயிருச்சு அப்படின்னு வாரிக்கையன் சொல்கிறப்போ ஒன்றும் புரியலை மேழகனுக்கு. பரம்போட ஆதி கல்லான ஆலம்பனை கள்ள மன உறவுக்காக கொடுக்குற பழக்கம் எங்களுக்கு இருக்குது. அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா வாரிக்கையன். மேழகன் அப்படியே பார்க்குறான் அதிர்ச்சியா. அப்போ நீங்கள் எல்லாரும் சாணை கல்லுக்காக வரலையா அப்படின்னு கேட்குறான். சாணை கல்லுக்கு வரணும்னா பாரி எதுக்கு வரணும்? நாங்கள் மட்டும் வந்தால் பத்தாதா? ஓ, அப்போ பாரியும் இதை அறிஞ்சிக்கிட்டு தான் வந்தானா அப்படின்னு கேட்குறாரு மேழகன். வாரிக்கையனுக்கு ஒரே சிரிப்பு. பாரி எங்கே யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி வந்தான், நம்பி வந்தான். அவனோட அப்பனைக்கே மனம் முடிச்சு வச்சவன் நான், என்கிட்டயே விளையாடுறான் அப்படின்னு கேட்டான் வாரிக்கையன். ஓ,
உங்களுக்கே இந்த செய்தி தெரியாதா அப்படின்னு கேட்குறான் மேழகன். ஒன்றும் புரியலை. ஏன்னா இந்த திருமணம் வந்து ஏற்கனவே முடிவாயிருச்சு அப்படிங்கிறாரு வாரிக்கையன். இந்த திருமணத்துக்கு தான் இங்கே வந்தோம், இவ்வளவு தூரம் பாரியை கூப்பிட்டுட்டுங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது பாரிக்கு தெரியாது. ஆனால் பாரியை இதுக்காக தான் வந்தான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலை. அப்புறம் வாரிக்கையன் தெளிவாக சொன்னான், இந்த சாணைக்கல்லை பற்றி ஒரு முதுபாணன் வந்து செய்தி கொடுத்தான் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்ல, அந்த முதுபாணன்கிட்ட சாணைக்கல்லை பற்றி விசாரித்ததை விட ஆதினியை பற்றி தான் நிறைய விசாரித்தான் இந்த பாரி அப்படின்னா வாரிக்கையன். இடிநீரில் இறைச்சியை சேர்க்கிற உங்கள் அறிவு மாதிரி ஆயுதத்தோட ஆதினியை சேர்த்துட்டான். மேழகனுக்கு வியப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு நேரம் ஆச்சு. எப்படி அப்படின்னா, ஆதினியை பற்றி ஏற்கனவே பாரிக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி பாரி பற்றி கேட்ட கணத்திலேருந்து ஆதினிக்கு பாரி மேலே காதலோ, அதே மாதிரி சிறகு நாவல் முச்சு கிடக்கிற பொதினியோட குலமகளை பற்றி கேள்விப்பட்டு பாரிக்கும் ஏற்கனவே காதல். ஆனால் என்ன சொல்லி திடீர்னு பொதினிக்கு போய் பொண்ணு கேட்க முடியும்? சாணக்கல்லை பற்றி அந்த முதுபானன் சொன்னதும் ஆயுதத்தோட ஆதினியை சேர்த்துட்டான் பாரி. சாணக்கல்லை சாக்கா வச்சு பொதினி மலைக்கு உடனே கிளம்பி வந்துட்டான். மற்ற எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னால் பாரி கிளம்புனதோட அர்த்தம் நமக்கு இப்போதான் புரியுது. ஒரு குன்றோட சிறு முனையில் உட்காந்துருந்தான் பாரி. அவனோட தோளில் சாஞ்சிருந்த ஆதினி. கும்மிருட்டு. பாறையோட முகப்பில் ஏன் நம்மளை உட்கார வச்சிருக்கா? ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் பாரி. இருட்டுக்குள்ளே இருந்து முழு நிலவு அப்படியே மேலே ஏறி வர்ற நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பற்றிய தோல்லிருந்து முகத்தை விளக்காமல் ஆதினி கேட்டா, எதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க? பாரியோட பதில் என்ன தெரியுமா? குலத்தோட தலைவனுக்கு எது அழகுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆதினி இதை எதிர்பார்க்கல. பதில் சொல்ல வந்தவ அமைதியாயிட்டா. ஏன் பதில் சொல்ல மாட்ற? அழகான தலைவன் தன்னோட குலத்தோட என்னை சேர்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஆதினி சொல்லி நிப்பாட்டி அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா, அசைவே இல்லாமல். ஆதினி, காதலிக்கிட்ட கற்றுக்கிற இன்பம் ஆணுக்கு வாய்க்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. நீ எனக்கு என்னோட அறியாமையை காட்டுன. எனக்கு உள்ள புகுந்து வர்ற உன்னோட ஆற்றல் என்னை திகைக்க வைக்குது அப்படின்னா. எனக்கு உள்ள புகுந்து வர்ற உன்னோட ஆற்றல் என்னை என்ன பண்ணுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா ஆதினி. பதிலுக்கு தெரியலையே அப்படின்னா பாரி. அவனோட தோள் தழுவின கையை கொஞ்சமாக மேலே நகர்த்தி, இந்த அறியாமை தான் பேரழகு அப்படின்னா. 2 பேரோட இமைகள் மூட தலைப்பட்டப்ப உச்சி மலையிலிருந்து பெருங்காற்று வீசி இறங்குது. எதிர்பக்கம் இருந்த குன்றுக்கு பின்னால் இருந்து முழு நிலவு அப்படியே மேலே வர, அந்த மஞ்சள் ஒளியில் அப்படியே மரங்களோட நுனி இலைகள் அப்படியே கூசி சிலிர்க்குது. மயங்கின பாரி இயற்கையோட பேரழக வெஞ்சுற ஆற்றல் தன்னோட கன்னத்தை ஏந்தி இருக்கிற அந்த கைகளுக்குள்ளே இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கண்களை மூடுங்க, உலகத்தோட பேரழகை நான் காட்டுறேன் அப்படின்னு ஆதினி. அவ சொல்கிற விதமே அப்படி ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுச்சு பாரிக்கு. என்ன செய்ய போகிறா அப்படிங்கிற அறியிற ஆவல் அப்படியே கண்களை மூடிக்கிட்டான். எவ்வளவு நேரம் உடம்போடு ஒட்டி இருந்த அவ கண்களை மூட சொல்லிட்டு தன்னை விட்டு விலகுகிறா அப்படிங்கிறது பாரிக்கு புரிஞ்சது, உணர்ந்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் எதுவுமே பேசலை. பாரியோட எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துச்சு. இப்போ கண்களை திறங்க அப்படின்னா ஆதினி. பாரி மெல்ல கண்களை திறக்கிறான். முன்னால் ஆதினி நின்றுக்கிட்டு இருக்கிறா. சின்ன புன்னகையோடு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. வலது பக்கம் மலை உச்சியை கையை நீட்டி காமிச்சு, அங்கே பாருங்க அப்படின்னா. பாரி திரும்பி பார்க்குறான். நிலா வெளிச்சத்தில் மலை உச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஏதோ ஒரு வேறுபட்ட தன்மை புரியுது.
என்னன்னு புரியலை. காற்று வீசிக்கிட்டு இருக்கு. சட்டுன்னு கன நேரத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான சிறகுநாவர் பழங்கள் மலை உச்சியிலிருந்து அப்படியே காற்றுல மிதந்து வந்துக்கிட்டு இருக்கு. இமைக்காம பார்க்குறான் பாரி. அலையலையா அந்த அதிசயம் வந்து இறங்குது. உச்சி மலையில் எட்டி பார்க்குற நிலவுக்குள்ளேருந்து கருணையில பொன்வண்டு அப்படியே காற்றெங்கும் மிதந்துக்கிட்டு பாரியை நோக்கி வருது. எவ்வளவு அழகான உவமை பாருங்களேன். நம்ப முடியாத காட்சி. கன நேரத்தில் கிறுகிறுத்து போயிட்டான் பாரி. இந்த மலை உச்சியில் இருக்கிற சிறுநாவர் காட்டுக்கு நேர்கீழே இருக்கிறது தான் பொதினி குன்று. உட்கார்ந்துருக்கிற இந்த பார்வை ரொம்ப துல்லியமான இடம். விரிஞ்ச ஈர் இலையில் மிதந்து வர்ற நாவல் அவனோட கை எட்டி பிடிக்கிறப்ப விலகி இருந்த ஆதினி பாரிக்கு பக்கத்தில் வந்து அப்படியே கட்டி பிடிச்சா. ஈரிலை கொண்டு இவங்க 2 பேரையும் இப்போ மூடிடுச்சு சிறகு நாவல்கள். கண் திறக்கவும் முடியாமல் மூடவும் முடியாமல் பாரி தவிச்சப்ப துவர்ப்போட சுவையை அவனுக்கு ஊட்ட ஆரம்பிச்ச ஆதினி. நாவற்பழத்தோட சாறு உள்ளே இறங்குச்சு. பறக்கிறதுக்கு எப்போவுமே ஈரிலை கூட தேவையில்லை. அந்த நாவல் பழத்துக்கு இருந்த மாதிரி ஈரிதழே போதும். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.